முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் முருகாசனம். ஓம் கந்தாசனம். ஓம் சம்சரணவாய நமக. திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. இன்று விசுவாச வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 26ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் புதிய பொறுப்புகளாக உங்களை தேடி வரும், அல்லது புதிய பொறுப்புகளில் நீங்கள் ஏற்ற பிறகு உங்களுடைய முயற்சிகளும் அது சார்ந்த அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும். அக்கம் பக்கத்தினரால் விரயம் ஏற்படும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். நிர்வாகத்திறமை, ஆளுமைத்திறமை நன்றாக வெளிப்படும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு உதவி செய்யும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரகசிய ஒப்பந்தங்களை செய்து அதனால் வெற்றிகளை பெறுவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அது உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தே தீரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மேலும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும். ரிஷபம். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் மீறி அதையெல்லாம் சரியாகி உங்களுடைய தனவரவு பணவரவு அதிகரிக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில மாற்றங்களை செய்ய வேண்டி வரும், அல்லது தொழில் மாற்றமே செய்ய வேண்டி வரும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகி லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். நண்பர்கள் உதவி செய்வார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். பணவரவு தனவரவு உங்களை தேடி வரும். சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிர்வாகத்திறமையால் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூறும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். தாய்மாமன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தாய் தந்தை ஆசீர்வாதம் உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகி தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம். நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் வைத்திருப்பதால் இன்று அந்த வேலைகள் எல்லாம் உங்களை கழுத்தை நெரிக்கும். பணிச்சுமை கூடும். பணி அழுத்தம் அதிகரிக்கும். உங்கள் நிர்வாகத் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள் சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் தவிர்க்கவும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். அதிகாரிகள் ஆதரவில் தொழிலில் வெற்றி நடைபோடுவீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அனுபவத்தினுடைய விளையாட்டுதலில் நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களை செல்வாக்கு உங்களை காப்பாற்றும் என்பதால் இந்த நாள் இனிய நாள். சிம்மம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது. விருப்பங்கள் நிறைவேறுவதோடு உங்களுக்கு
லாபம் வருமானங்களும் அதிகரிப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்பார்த்த அரசு விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு மதிப்பு மரியாதையும் பேரும் புகழும் உண்டாகும். சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பெண்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தாய் மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் நண்பர்கள் போல் பழகுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் போல் பழகுவார்கள். நண்பர்களும் உறவினர்களும் இந்த வகையில் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. கன்னி, தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும். உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். சகோதரர்கள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களோடு விரோதம் ஏற்படலாம். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையோடு பழைய விஷயங்களை பேசி மகிழ்ந்து இனிய நாளாக கருத்துவீர்கள். துலாம், உங்களுடைய முயற்சிகள் கடின உழைப்புகள் வீண் போகாமல் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி தரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் நிர்வாகத் திறமை சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்படும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. குழந்தைகள் செயல்பாடுகள் அல்லது அவருடைய திறமைகள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்பதோடு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய கருத்து வேறுபாடு ஏற்றாலும் அவருடைய ஆதரவு உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். விருச்சிகம், இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி தனவரவு உண்டாகும். பணவரவிற்கான தடங்கல்கள் தீங்கும். உங்களுடைய கண்டிப்பும் கராரமான பேச்சுக்கள் உங்களுக்கு காரியங்களை சாதிக்க உதவும். கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளவும். உங்களுடைய இனிமையான பேச்சும் உங்களை மற்றவர்களை ஈர்த்து வைக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி அல்லது இலக்குகளை நிறைவேற்றி வரலாற்று சாதனை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். திறமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தெளிவாக திட்டமிட்டு தொழிலில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து நீங்கும். தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை விரயங்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அலுவலமும் ஆதாயமும் ஏற்படுவதால் இந்த நாள் இனிய நாள். மகரம், முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தினருடன் ஒரு பயணம் செல்வீர்கள். தொழிலில் மூத்தோர் அனுபவஸ்தர்கள் வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. மாற்றங்களை செய்ய இன்று தவிர்க்க வேண்டிய நாள்.
குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். வம்பு வழக்கை தேடி போக வேண்டாம். அந்த வம்பு வழக்கை தவிர்த்திருப்பது நல்லது. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். அரசு விஷயங்கள், அரசியல் அலைச்சல்களை தரும். சகோதரர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கும்பம். இன்று குடும்பத்தினுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் நிர்வாகத் திறமையால் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு பெண்கள் துணைவாக இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக உங்களை தேடி வரும். முடிந்தவரை தேவையான பயணங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளவும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் ஒரு கண்ணாடி போல கையாள வேண்டும். விளையாட்டுக்காக சீண்டலோ ஊழலோ செய்தால் அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருந்து பழகிக்கொள்ளுங்கள். பிறகு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறிவிடும். மீனம். உங்கள் திறமைகள் வெளிவரும். உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். சுய தொழில் வெற்றி பெறும். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். துரிதமாக செயல்பட்டு காரியங்களை சாதித்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள், பெண் ஊழியர்கள், பெண் அலுவலர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்று தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தவறாமல் இது போன்ற காணொளியை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரவணபாய நமக.